ஆனால் அதற்கிடையிலேயே எண்ணெயோடு இருந்த பாத்திரங்கள் உள்ளே எடுக்கப்பட்டு கதவு பூட்டப்பட்டது. இது நமக்கு ஒரு படமாக தேவன் நமக்கு முன்னுக்கு இதை எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் நமக்கு இது ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும் என்று. ஆகவே தேவன் காண்பித்த காரியங்கள் அந்த மகளுக்கு பாத்திரங்கள் வறுமையா இருக்கிறது. அதுக்கு காரணத்தில் இவர்களை தேடுவதில்லை, என் மனைவியை தேடுவதில்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், சபைக்கு போகிறார்கள், வருகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். அவருடைய மகிமை இழந்து போன வெறுமையான பாத்திரங்கள். இந்த மகளுக்கான ஒரு காரியத்தை சொன்னார். நீ பேச மறுத்தால், நீ மௌனமானால் அநேக ஆத்துமாக்கள் நரகத்தை சென்றடைவார்கள். ஆகவே நீ போகிற இடமும் அதுதான். நீ மௌனமானால், நான் யோசித்தது என்ன கடுமையான கட்டளையா இருக்குது. சத்தியம் சொல்லாதவனுக்கு நரகம் கிடைக்குமா? என்ன கடுமையான கட்டளையா? பாவம் செய்வதற்கு நரகம் ஓகே, ஆண்டவரை பற்றி பிறருக்கு சொல்லாதவனுக்கு நரகமா? ஆனால் அந்த மகளுக்கு ஆண்டு சொல்றார், நீ மௌனமா இருந்தால் அநேகர் நரகத்துக்குள்ளே போவார்கள். ஆகவே நீ பேசு, நீ மௌனமாயிராதே, பின்வாங்காதே, விட்டு கொடுக்காதே, பேசு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எரேமியா சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார், அவர் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். எரேமியா 2 சொல்லுகிறார். எரேமியா ஆண்டவர் அழைக்கும் போது சொல்லுகிறார். அழைக்கும் போது எப்படி அழைச்சார் தெரியுமா? தாயின் கருவில உருவாக்க முன்னே, தாயின் கருவில உருவாக்கும் போது கண்டேன் என்றதல்ல, உருவாக்க என்றதல்ல, உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிந்திருக்கிறேன் அப்பா, உன்னை நான் அழைத்தேன். யோசிச்சு பாருங்க. அப்ப தாயின் கருவில எரேமியா வைக்கும் பொழுதே அவர் நினைச்சுதான் வச்சிருக்கிறார். தாயின் கருவில உருவாக்கும் முன்னே. நமக்கு அதிசயமா இருக்கு அல்லவா? உருவாக்கும் பொழுது நமக்கு தெரியுது, உருவாக்கும் பொழுது நீ என்னை காண்கிறீர்கள், உருவாக்கும் முன்னே என்னை கண்டிருக்கா நமக்கு தெரியுது. நாம் எல்லாம் அங்கே இருந்தா வந்தோம், நாங்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தோம். இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கருத்துல இருந்து அந்த உடனெல்லாம் உருவாக்கும் முன்னே அவனை தெரிந்து கொண்டார். ஆக அந்த மகனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மௌனமாக இருந்தால் அநேகர் நரகத்துக்கு போவார்கள். அதனால நீ மௌனமாயிராமல் பேசு. ஆக இது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. கர்த்தாவே, மௌனமாக இருந்தா வேற பாவம் இல்லை, நீ மௌனமாக இருந்தால் நீ நரகத்துக்கு போவாய். நீ போகிற இடம் அந்த இடம் தான். கடுமையா இருக்குது. இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் இப்படி கடுமையான சட்டத்தை போடுகிறாரா என்று யோசினேன். நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறதுக்கு என்ன பதில்? ஏதாவது ஒரு சந்தேகம் வந்து அதுக்கு பதில் எடுக்க வேண்டும். இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில் என்று பொழுதாவே உள்ளத்தில் இந்த காரியத்தை பேச ஆரம்பித்தார். எப்படி கற்றுக் கொடுத்தார்? அழகாய் சொன்னார். ஒரு நோயாளியும் ஒரு வைத்தியனையும் உதாரணமாய் காட்டினார். ஒரு நோயாளி, ஒரு வைத்தியன், 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறார். இப்ப நோயாளிக்கு வைத்தியனுக்கு தெரிஞ்சவனுக்கு நோய், இந்த நோயினால இவன் மறிக்க போறான்னு வைத்தியனுக்கு தெரியுது. இந்த நோய்க்குரிய மருந்து எல்லாம் வைத்தியத்துல இருக்குது, ஊசி இருக்குது, மருந்து இருக்குது, மாத்திரை இருக்குது. இவனுக்கு நோய்கள் மறிக்க போறான். இப்ப இந்த வைத்தியன் இருக்கிறான், இந்த நோயாளி இப்படி இருக்கிறான். 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பழகுகிறார்கள். இவன் மறிக்கிறது இவனுக்கு தெரியுது. இவனுக்கு மருந்து என்னிடத்துல இருக்கிறது இவன் டாக்டருக்கு தெரியுது. மருந்து இருக்குது, என்ன மருந்து தெரியுது. ஆனா இவன் செய்யவே இல்லை, கொடுக்கவே இல்லை, ஊசி போடவும் இல்லை, மருந்து கொடுக்கவும் இல்லை. இவன் தன்னுடைய நோயிலே செத்தா இப்படி சட்டம் என்ன சொல்றது? அடிக்கடி ஹாஸ்பிட்டல் இந்த பிரச்சனை நடக்கிறது தெரியுமா? வைத்தியர்கள் சரியான மருந்தை கொடுக்காதனால் அல்லது சரியாக கவனிக்காதனால் நோயாளி இறந்ததை இட்டு இவர்கள் லட்சம் யூரோ நஷ்டம் கேட்டு அவருக்கு வழக்கு போட்டுகிறார்கள். இந்த வழக்கினால் வைத்தியர் உள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார். சட்டப்படி குற்றமா இல்லையா என்று ஆவியார் கேட்டபோது நான் சட்டப்படி குற்றம் தான் இல்லை, நம்ம நாட்டில் நடக்குது. அதேதான் உங்களுக்கு சட்டம், அதே உங்களுக்கு சட்டம். நீங்கள் எல்லாம் வைத்தியர்கள் போல, ஆத்மா வியாதியில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் வைத்தியர்கள் போல, உன்னோடு இருக்கிற உன்னோடு பழகிற எத்தனையோ வியாதிக்காரர்களுக்கு நீங்க என்னை குறித்து சொல்லாம, அதுக்குரிய மருந்தை சொல்லாம, அதுக்குரிய மருந்து நான் உள்ளத்துல கேள்வி சொன்னா போல ஏற்றுக்கொள்ள போறாங்க. அதுக்கு நீ பார்த்துவாங்க, அதுக்கு யார் பார்த்துப்பாடி? நீ மருந்து கொடுக்க விரும்பி என்னோட மருந்து இருக்கு சகோதரனே, இதுதான் மருந்து இருக்கிற வியாதிக்கு நீ சாக போற என்று கேட்கும் பொழுது அவன் எனக்கு மருந்து வேலை, மாற்றம் இந்த வேலை, கொண்டு தேவையில்லை, நான் தானே சாக போறேன், நீங்களா சாக போறீங்க என்று சொல்லி சொன்னால் அதுக்கு நீ குற்றவாளி அல்ல. ஆனால் நீ தெரிந்து அறிந்து உணர்ந்து அதுக்குரிய பரிகாரத்தை நீ வைத்துக் கொண்டு அந்த நோயாளி சாவதற்கு நீ காரணமாக, நீ கொலைகாரன். நீ என்ன குற்றத்தில் சட்டப்படுவாய்? கொலைகாரன். இத குறிச்சு நான் நம்முடைய சகோதரர் ஸ்ரீமோட கட்சி கொண்டு போற சொன்னார். அப்படி என்ன பிரதர், உள்ள பாவங்களில் ஒரு பெரிய பாவம் இதாத்தான் இருக்கு. சரியா சொன்னார்.
சொன்னார், நாம் செய்கிற பாவங்களுக்குள்ள ஒரு பெரிய பாவம் ஒன்று இருக்கும் என்றால் நாம் மற்றவருக்கு இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்கிற ஒரு பெரிய பாவம். அது உண்மை. உறுதிப்படுத்தின மாதிரி இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, அவரோடு ஆண்டவரை குறித்து கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது, சுவிசேஷத்தை குறித்து கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது இதை சொல்லும் பொழுது அவர் சொன்னார், மனுஷன் செய்கிற பாவங்கள் ஒரு பெரிய பாவம் இருக்கும் என்று சொன்னால் இதுதான் பாவம். எவ்வளவு ஞானமா சொன்னா யோசிச்சு பாருங்க. மற்ற காரியங்கள் நாம் பாவம் நினைக்கிறவர்கள் பாவங்கள் தான், ஆனால் பெரிய பாவம் உண்டு என்று சொன்னால், என் பக்கத்தில் இருக்கிற ஒரு வியாதியோடு இருக்கும் பொழுது, ஆத்மாவில் வியாதியோடு இருக்கும் போது அவன் நரகத்துக்கு போகிறது எனக்கு தெரிகிறது. இவன் சென்றா நரகத்துக்கு போவார்கள் தெரிகிறது. அதுக்குரிய மனதாகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் இருக்கிறார். அதை நான் அவனுக்கு சொல்லாமல், அதை நான் அவனுக்கு கொடுக்காமல் நான் காணாமல் போல இருந்தால் நான் கொலைகாரன். வைத்தியர் எப்படி நோயாளிக்கு மருந்தை கொடுத்தவனை காப்பாற்றாமல் போனதால் பிடிக்கப்பட்டு தண்டம் விதிக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு வழக்கு நடக்கிறதோ, நடக்குதா இல்லையா? நடக்குது. பேப்பர்ல அடிக்கடி வரும். அதே போல ஆண்டவர் சொன்னார், நீங்கள் குற்றவாளிகள், நீங்கள் குற்றவாளிகள். என்னை குறித்து பேசாம இருந்தா, ஆத்மாவில் வியாதியோடு இருக்கிறவனுக்கு என்னை குறித்து சொல்லாம இருந்தா, ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத அவனை பொறுத்தவரை சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கிற கடமை, பொறுப்பு, நம்மை விழுந்த பாரம், அவசரம் என்னை விழுந்த பாரம் நான் சொல்லி ஆக வேண்டும். அந்த கட்டத்தில் நான் தள்ளப்பட்டேன். நான் ஒரு வைத்தியருக்கு சமனாக ஒரு வியாதியின் பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தேன். நம்ம எல்லாம் தேவன் ஆத்மா வைத்தியர்களாக நமக்கு தெரியும். என்ன, நாம் ஒரு காலத்தில் ஆத்மா வியாதி இருந்தோ நம்மை அவர் ரட்சித்தார். யாரோ சொன்னதினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு தேவன் அந்த மருந்தை நமக்கு கொடுத்து நம்மை வைத்தியராக மாற்றியிருக்கிறார். ஆத்மா வியாதி இருக்கிறவனுக்கு நான் வைத்தியர். ஆனால் நான் அதை செய்யாமல், அவனுக்குரிய மருந்தை, அவனுக்குரிய மாத்திரை, அவனுக்குரிய பரிகாரத்தை நான் செய்யாமல் இருக்கும் பொழுது, என் கண் முன்னாலே அவன் சேர்த்து அவன் நரகத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் குற்றவாளிகள், நீங்கள் கொலைகாரர். அதனால நீங்க போகிற இடமும் அதுதான் என்றால், சட்டப்படி அது குற்றம் என்றால் பரலோக சட்டப்படியும் அது குற்றம் தான். பூமிக்கு சட்டப்படி குற்றமா? அப்படி என்றால் பரலோக சட்டப்படியும் அது குற்றம் தான். ஆக ஏன் இந்த ஊழியத்தை நாம் செய்ய மறுக்கிறோம் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், என் மகிமை இழந்த பாத்திரங்கள் வாயிலிருந்து சுவிசேஷம் சொல்றார். என் பிரசங்கத்தை இழந்த பாத்திரங்கள், என் மகிமை இழந்த பாத்திரங்கள், என்னால் நிரப்பப்படாத பாத்திரங்கள் ஒரு நாள் தங்கள் வாயத்திலிருந்து சுவிசேஷம் சொல்ல மாட்டார்கள். வாய் மூடி போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் மகிமை இல்லாத ஆண்டவர் சொன்னார். அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் போட்டு ஏசாயா ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயம் எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இந்த ஆலயம் எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆக நாம் சொல்ல வேண்டும், இந்த ஆலயம் நம்ம ஒவ்வொருத்தரும் தொட்டு, இந்த ஆலயம் எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். நான் இலக்கை இருக்கிறதில்ல, எப்படி நம்ம நிலைமை ஆண்டவர் இந்த ஆலயம் ஏசாயா 56 சொல்லியிருக்கார், இந்த ஆலயம் எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை சொன்னார், என்னுடைய ஆலயத்தை என்ன மாற்றீங்க, கள்ள புகையால் மாற்றி போட்டீர்களே என்றார். அதுதான் நடக்கும். இயேசு கிறிஸ்து வந்தா நம்மில் அநேகருக்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், என் ஆலயத்தில் மகிழப்பட்டவனை கொண்டு போய் சவுக்கு எடுத்து, அன்றைக்கு என்ன செய்தாங்க? இந்த வார்த்தையை சொல்லிட்டு என்ன செய்தாங்க? சவுக்கு எடுத்து ஆலயத்தில் வாழ்ந்த விற்கிறவர்களை, வியாபாரிகள் எல்லாம் சவுக்கு நான் விரட்டினார். அதே போல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், இந்த ஆலயத்தை நீங்கள் என்னவாய் மாற்றிட்டீங்க? கள்ள புகையாய் மாற்றிட்டீங்களே. பாவத்துக்கு இந்த ஆலயத்தை விற்று போட்டீங்களே, பாவத்துக்கு இந்த ஆலயத்தை ஒப்பு கொடுத்தீங்களே, பாவத்துக்கு இந்த ஆலயத்தை அர்ப்பணித்து விட்டீங்களே. என்னுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? அது மகிமையினால், பரிசுத்தத்தினால், வல்லமையினாலும், அது சமாதானத்தினால், சந்தோஷத்தினாலும், ஜெபத்தினால், எல்லாருக்கும் ஜெபம். இந்த ஆலயம் எல்லாருக்கும் ஜெப வீடு. இந்த ஆலயம் எல்லாருக்கும் மருந்து கொடுக்கிற வீடு. இந்த ஆலயம் எல்லாருக்காக ஜெபிக்கிற வீடு. ஆனா அப்படி நீங்க இல்லாம போனால் அதுக்கு காரணத்தை சொன்னார், மகிமை இழந்த ஆலயம். இந்த மகிமை இழந்த ஆலயத்தில் ஒன்றுமே இருக்காது. கிறிஸ்தவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், சபைக்கு போகிற வருகிறவர்கள் தான், ஆனால் அவருடைய மகிமையை இழந்து போனார்கள். தேவன் எதிர்பார்க்கிறாங்க, மகிமையை சுமந்து போக. நாம போனா நம்மோட என்ன வர வேண்டும்? மகிமை வர வேண்டும். கொமுனைக்கு போனா என்னோட கூட மகிமை வர வேண்டும்.
ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா என்னோடு கூட மகிமை வர வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ள போனா என்னோடு கூட மகிமை வர வேண்டும். அந்த மகிமை இல்லாட்டி நான் போர்ல பெறுவதில்லை. ஏன்? பலத்தினால் அல்ல, பலத்தினாலும் அல்ல. எனக்கு என்னோட யார் பேசுவாங்க, எனக்கு பைபிள் எல்லாம் கரைச்சு குடிச்ச பாடம். நான் போறேன் பாரு, இந்த வீட்டுல போய் ஆண்டவர் சொல்ல போறேன். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க நான் எல்லாத்துக்கும் சடக்கு சடக்கு பதில் சொல்லி அவங்க கேட்கறது எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுத்து அவங்களை வெற்றி கொண்டு தான் வருவேன். என்ன பிரயோஜனம்? அவங்க கேட்கறதுக்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்தீங்க, அவங்களுக்கு சரியா என்ன சொன்னீங்க, ஆனா அவங்க ரசிக்கப்படலையே. காரணம் என்ன? மகிமை கூட வரவில்லை. மகிமை கூட வரவில்லை. மகிமை நம்மோடு கூட வர வேண்டும். மகிமை இல்லாமல் தேவன் இல்லை. மகிமை இல்லாமல் தேவனுடைய ஆலயம் இல்லை. மகிமை இல்லாமல் அவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதனாலதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய மகிமை தான் நிறைந்திருக்கும். எபேசியர் எடுத்துக் கொள்ளுங்க. எபேசியர் முதலாவது அதிகாரம் 4:5 வாசிக்க கேட்போம். நமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்கள் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஆமென். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தம்முடைய மகிமையினால் நம்மை ஒவ்வொரு ஆலயங்களை என்னதான் வைக்கப்படும்? மகிமையினால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் அவருடைய ஆலயங்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் அதே போல 1 கொரிந்தியர் 3:6 தெளிவா சொல்லுது, அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய ஆலயங்கள். அதனால எனக்கு தெளிவா தெரியும், நான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் எல்லாருக்கும் சகல ஜனங்களுக்கு ஜெபம் வீடு. இந்த ஆலயத்தில் நான் எல்லா ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இந்த ஆலயம் மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும். இந்த ஆலயம் எங்க போனாலும் மகிமை சுமந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தம்முடைய கிருபையினாலே என்னதுக்கான மேலே தான் மகிமையின் புகழ்ச்சி. ஆண்டவருக்கு ஒரு புகழ்ச்சி, ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? அவருடைய மகிமை நம்ம மேல விழ